ராஜஸ்தானோட ஒரு அமைதியான கிராமம் ரங்கீலாபூர். அங்க பல வருஷங்களா ஹோலி பண்டிகை கொண்டாடுறது இல்ல. இந்த கிராம மக்களோட இதயங்கள்ல ஒரு பயங்கரமான ரகசியம் மறைஞ்சிருக்கு. யாருக்குமே தெரியாது ஹோலி விளையாடுறதுக்கு ஏன் தடன்னு. ஒரு விஷயம் மட்டும் தெரியும். அதாவது நிறங்கள்ன்ற பேர் எடுத்ததும் ரக்திகாவோட நிழல் திரும்பி வந்துடும். இன்னைக்கு ஹோலிக்கு முதல் நாள். கிராமத்துல ஒவ்வொரு பக்கமும் இதே பேச்சுதான். ஹோலி விளையாடக்கூடாது, இல்லன்னா அவ திரும்பி வந்துருவா. கிராமத்து ஜனங்கள் எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறோம். அதாவது போன வருஷத்து மாதிரியே இந்த வருஷமும் ஹோலி பண்டிகை கொண்டாடக்கூடாது. எல்லாரும் நிறங்களை விட்டு தள்ளியே இருக்கணும், இல்லைனா ரக்திகா வந்துடுவா. அண்ணா, இந்த ரக்திகாவுக்கும் ஹோலிக்கும் என்னதான் பிரச்சனை? எதுவும் புரியவே மாட்டேங்குது. ஒன்று ஒருவேளை அவளுக்கு கலர்னா அலர்ஜி போல இருக்கு. அட, அவ ஒரு பேய்ப்பா. அவ ஒன்றும் உங்கள் அத்தை பொண்ணு கிடையாது அவளுக்கு அலர்ஜின்னு சொல்கிறதுக்கு. ரெண்டு பசங்க ரொம்ப பயந்து போய் யாருக்கும் தெரியாம ரொம்ப ரகசியமா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கண்கள்ல ரக்திகாவோட பயம் நல்லா தெளிவா தெரியுது. ஒரு விஷயம் உண்மை, இந்த ரக்திகானால நான் என் அப்பாவோட அடியில இருந்து தப்பிச்சுக்கிறேன். அது எப்படி? அப்பா அறிஞ்சாருன்னா கண்ணு செவந்து போயிடும். சிகப்பு நிறத்தை பார்த்ததுமே ரக்திகா வந்துடுவா. கிராமத்து ஜனங்க எல்லாரும் தெரியாத ஒரு உருவத்தோட போராடிட்டு இருக்காங்க. கிராமத்தையே சுத்தி வளைச்சு கட்டுறாங்க. அப்பதான் ஹோலி நிறத்தை எடுத்துக்கிட்டு உள்ள யாரும் வந்துடக்கூடாதுன்னு ஒரு அமைதியான போராட்டமா ஆயிடுச்சு. இந்த ரக்திகாவோட பயத்தினால கிராமத்து இளைஞர்கள் ஏதோ ஒரு பிசாசோட தாக்குதலுக்காக நடமாடும் பெண மாதிரி இருக்காங்க. எந்த நிறமும் கிடையாது, எந்த ஹோலியும் கிடையாது. அப்பதான் பிரீத்தி பார்த்தா ஒரு குடிகாரன் நல்ல குடி போதையில ஹோலியோட நிறத்தால ரொம்ப போர் ஆகி கிராம எல்லையில நின்னுக்கிட்டு இருக்கான். ஹலோ, நில்லுங்க, இந்த எல்லையை தாண்டி வந்துடாதீங்க. ஏன், இது என்ன உங்கள் அப்பாவோட கிராமமா? நில்லுங்க, இல்லைன்னா ரக்திகா வந்துருவா. ஏன், எனக்கு என்ன பயமா? பிரீத்தி அந்த குடிகாரனை தடுத்து நிறுத்துறதுக்காக முயற்சி பண்ணா. பிரீத்தி திடமா நின்னா. அவளுடைய கண்கள் ரத்தத்தால செவந்து போயிருந்தது. ஏதோ ஒரு ஆத்மா அவ உடம்புல நுழைஞ்ச மாதிரி நின்னா. அவ அவனோட கழுத்தை போட்டு நிறுச்சா. அப்புறம் அந்த குடிகாரன் அங்கேயே செத்து போனா. பிரீத்தியும் மயக்கமாயி அங்க விழுந்தா. கிராமத்து ஜனங்க அங்க கூடினாங்க. அவ மேல தண்ணி தெளிச்சதுல பிரீத்தி சுயநினைவுக்கு வந்தா. பிரீத்தி, உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்காக அவனை கொன்ன? நான் அவரை கொல்லல, நான் கொல்லல. குடிகாரனோட பாடிய பார்த்ததும் பிரீத்தியோட இதயம் பயத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சது. நான் எப்படி இப்படி பண்ணுவேன்? நான் எதுவும் செய்யல. பிரீத்திய பார்த்துட்டு கிராமத்து ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியமா பேசிக்கிட்டாங்க. ரக்திகாவோட ஆத்மா திரும்ப வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். பிரீத்தி வெள்ளை உடையில ரொம்ப அமைதியா தலை குனிஞ்சு உட்கார்ந்திருக்கா. அவ நெத்தியில குங்குமம்னு கூட இடவே இல்ல. அப்பதான் பிரசாந்த் அங்க வந்தான். வெளியில இருந்து கத்திக்கிட்டு வந்தான். பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. பிரீத்திக்கு கேக்குது, ஆனாலும் அமைதியா இருக்கா. தலை குனிஞ்சபடி அவ உட்கார்ந்திருக்கா. பிரசாந்த் வீட்டுக்குள்ள வந்தான். அவன் பார்த்தான். அவ வெள்ளை நிற உடை உடுத்திருந்தா. நெத்தியில குங்குமமும் அழியப்பட்டிருந்தது. பிரீத்தி, பிரீத்தி, பிரீத்தி. பிரீத்தி அமைதியா இருக்கா. நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? பிரீத்தி கோபத்துல அவனை பார்த்தா. அவளோட கண்கள் செவந்து போயிருந்தது. எனக்கு நிறங்கள் பிடிக்கல. நீ எதுக்காக இந்த வெள்ளை புடவையை கட்டிக்கிட்டு இருக்க? நான் உயிரோடு இருக்கும்போதே நீ எதுக்காக உன்னோட குங்குமத்தை அழிச்சுக்கிட்ட? எனக்கு நிறம் பிடிக்கல. சரி, நீ கலர் கலர் புடவை கட்டிக்காத, ஆனா குங்குமம் வச்சுக்கலாம்ல. அவன் குங்கும டப்பாவை தன்னோட கையில எடுத்த உடனே பிரீத்தியோட கைகள் தானாவே நீளமாயி அந்த குங்குமத்தை பறிச்சுக்கிட்டா. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு நிறம்னாலே பிடிக்காதுன்னு. இத பார்த்துட்டு பிரசாந்தோட மனசு பயத்துல நடுநடுங்க ஆரம்பிச்சது. அவன் கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடினான். அட, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. என்னாச்சுன்னு? வீட்ல அண்ணி இருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்காக பயந்து ஓடுறீங்க? ஐயோ, அவ உன் அண்ணி இல்ல, அவ ஒரு பேய். என்ன உளறீங்க? ஐயோ, நான் இப்பதான் என் கண்ணால பார்த்தேன். அவ கை 20 அடி நீளமாயிடுச்சு. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படி தோணுச்சுன்னா அவளுக்குள்ள ரக்திகா ஆத்மா வந்த மாதிரி தோணுது. உண்மையை சொல்லுங்க அண்ணே. மறுபடியும் நீ குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? அதனாலதான் 2 ஃபீட் கையே 20 ஃபீட் மாதிரி உங்களுக்கு தெரியுது. வேணும்னா நீயே போய் பாரு, இப்ப கூட அவ கை பெருசா தான் இருக்கு. பப்ளி வீட்டுக்குள்ள போனா அங்க பார்த்தா. அப்போ பிரீத்தி மயக்கத்துல கீழே விழுந்து கிடந்தா. அண்ணா, சீக்கிரம் வாங்க, அண்ணி மயக்கமாய் கீழே விழுந்திருக்காங்க.
இத கேட்டுட்டு பிரசாந்த் பிரீத்தியோட முகத்துல தண்ணிய கொண்டு வந்து தெளிச்சான். அதுக்கப்புறம் பிரீத்தி கண்ண முழிச்சு பார்த்தா. நான் நான் எதுக்கு இந்த வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு இருக்கேன்? நீ வெள்ளை புடவையும் கட்டிக்கிட்ட, அப்புறம் உன்னோட நெத்தியில குங்குமத்தையும் வச்சுக்கல. சாரி, எனக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. எனக்கே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. பிரசாந்த், பப்ளி, அப்புறம் அவங்களோட அப்பா, அம்மா பிரீத்தியோட இந்த பயங்கரமான நடவடிக்கைய பத்தி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இவளுக்குள்ள அந்த ரக்திகா ஆத்மா வந்துடுச்சு. முதல்ல அந்த குடிகாரனை தான் இவ கொன்னு இருக்கா. அப்புறம் நேத்து வீட்டில் என்னையும் கொல்லணுன்ற எண்ணத்தில் இருந்தா. அதனால தான் அவள் ஏற்கனவே குங்குமத்தை அழிச்சிட்டா போல இருக்கு. அண்ணே, இதெல்லாம் உங்களோட பிரம்ம. என்னோட பிரம்ம இல்லை, உங்களோட பிரம்ம தான். நீங்கள் எல்லாரும் எப்போ அவளோட பயங்கரமான ரூபத்தை பார்க்குறீங்களோ அப்போ தான் உங்களோட பிரம்ம உடையும். அப்ப சரி, அந்த பயங்கரமான உருவத்துக்கு வரும்போது உடனே ஒரு போட்டோ எடுத்துருங்க. அப்பதானே என்னன்னு பார்க்க முடியும். இங்கே பாருமா, டென்ஷன் ஆகாத. நான் சீக்கிரமா ஒரு தாந்திரிகரை இங்கே வர வைக்கிறேன். அவர் வந்து உண்மையை சொல்லுவார். கூப்பிடுங்க. இல்லைனா இவ என்ன உயிரோட விட மாட்டா போல இருக்கு. கிராமத்துல ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் நடந்துட்டு இருந்தது. அங்க பிரீத்தியும் பிரசாந்தும் கூட விருந்தினர்களா போயிருக்காங்க. வெல்கம் டு அவர் பெயிண்டிங் காம்படிஷன். இன்னைக்கு ஈவெண்ட்ல உங்களோட கிரியேட்டிவிட்டியையும் உங்களோட மாயாஜால நிறங்களையும் காட்டுங்க. அப்புறம் அற்புதமான பரிசை வெல்லுங்க. காம்படிஷனோட முதல் பகுதியா ஒரு கண்டஸ்டன்ட் கலர் டப்பாவை ஓபன் பண்ணாங்க. பிரீத்தியோட கண்கள் செவந்து போய் காணப்பட்டுச்சு. எல்லாரும் பயந்து போய் அவளை பார்த்தாங்க. பிரீத்தி அந்த கண்டஸ்டன்ட்டோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டா. பிரசாந்த் பிரீத்தியோட அந்த பயங்கரமான உருவத்தை உடனே ஒரு போட்டோ எடுத்தான். போட்டோல பிரீத்தி கிடையாது, ஒரு பேயோட உருவம் தான் தெரிஞ்சது. பிரசாந்த், பப்ளி, அப்புறம் அவனுடைய அப்பா, அம்மா எல்லாரும் பயப்படுறாங்க. வீட்டில் எந்த ஒரு கலரையும் யூஸ் பண்ணாதீங்க, இல்லைனா அவள் நம்மளை கொன்னுடுவா. அவளே அவளுக்கு நிறங்கள் பிடிக்காதுன்ற விஷயத்த என்கிட்ட சொல்லியிருந்தா. யாருமே கலர் யூஸ் பண்ண முடியாம எப்படி இருக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? இப்படி பார்த்தா யாரோட கல்யாணமும் நடக்காது போல இருக்கே. அதுல கூட குங்குமம் வைப்பாங்கல்ல. இதுக்கு ஏதாவது தீர்வை கண்டுபிடிக்கணும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது யாருன்றது தெரிஞ்சதுனா தானே நாம் அதுக்கு என்ன தீர்வுன்றதை கண்டுபிடிக்க முடியும். எனக்கு ஒரு நண்பர் இருக்கான். அவனோட முன்னோர்கள் ராஜ குடும்பத்து ஆளுங்க. அவன் பேர் லேக்பால். அவன்கிட்ட அந்த காலத்தில் இருந்த ஆளுங்களோட ஃபோட்டோ இப்போவும் இருக்கு. அந்த ரக்திகாவோட கதையும் ரொம்பவே பழசு. இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது அவதான்னா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிரசாந்தும் அவனோட அப்பாவும் உட்கார்ந்து இருந்தாங்க. அப்பதான் லேக்பால் பழைய போட்டோஸ காட்டிட்டு இருந்தாரு. பிரசாந்த் எல்லா போட்டோஸையும் கவனமா பார்த்தான். ஆனா அவன் போன்ல இருக்கிற போட்டோட எந்த ஒரு போட்டோவும் மேட்ச் ஆகவே இல்ல. இதில் இருக்கிற எந்த ஃபோட்டோவும் அந்த மாதிரி இல்லை. பிரசாந்தும் அவனோட அப்பாவும் ரொம்ப கவலையோட திரும்பி போனாங்க. அப்பதான் லேக்பால் உள்ள இருந்து சத்தம் போட்டாரு. இங்கே பாரு கண்ணா பிரசாந்த், ஒரு ஃபோட்டோ கீழே விழுந்துடுச்சு. கொஞ்சம் இதையும் பார்த்துட்டு போ. பிரசாந்த் அதை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சியானா. ஆமாம், இதுதான் அங்கிள். இது யாரோட ஃபோட்டோ? கண்ணா, இது ரக்திகாவோட ஃபோட்டோவாச்சு. இதை கேட்டதும் எல்லாரும் ரொம்ப பயத்துல அதிர்ந்து போனாங்க. மொத்த கிராமத்துக்கும் இந்த விஷயம் பரவ ஆரம்பிச்சது. அதாவது ரக்திகாவோட ஆத்மா திரும்பி வந்துடுச்சு, அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்கன்னு. யாரும் நிறத்தை பயன்படுத்த கூடாது, குங்குமம் வைக்க கூடாது, யாரும் வண்ணமயமான துணிகளை உடுத்தக்கூடாது. அப்படி இல்லைன்னா வீட்டுல உள்ளவங்க வெள்ளை துணி உடுத்த வேண்டியதாயிடும். வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருந்த பிரீத்தி இந்த அறிவிப்பு கேட்டா. அப்புறம் பயங்கரமான ஒரு ஆத்மா சிரிக்கிற சத்தம் எதிரொலிச்சது. பிரசாந்த் இப்போ லேக்பால் கிட்ட ரக்திகாவை பத்தின டீட்டெயில்ஸ தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அங்கிள், உங்களுக்கு ரக்திகாவை பற்றி ஏதாவது தெரியுமா? இல்லைப்பா, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒன்னே ஒன்று தான். ரக்திகாவோட கோவத்தால் இந்த கிராமத்தில் யாரும் ஹோலி கொண்டாடுறதில்ல. ஒருவேளை இந்த கிராமத்துக்கு இந்த பயங்கரமான ஆத்மா கிட்ட இருந்து முக்தி கிடைக்கணும்னா முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த கிராமத்துக்கும் ரக்திகாவுக்கும் என்ன சம்மந்தன்றது தான். இந்த ரக்திகாவே வந்து அவளோட ரகசியத்தை சொல்லலைன்னா வேற யாரு தான் சொல்லுவாங்க? கிராமம் முழுக்க பயத்தோட நிழல் பரவிடுச்சு. அதாவது ரக்திகா திரும்பி வந்துட்டான்னு. எல்லாரும் வெள்ளை உடைய உடுத்திருக்காங்க. பெண்கள் நெத்தியில குங்குமத்தை கூட வச்சுக்கல. நான் வழி மாறி வந்துட்டேன். எனக்கு வழி சொல்கிறீங்களா? நீங்க எங்க போகணும்? நான் உங்கள் கண்களில் வழி மாறிட்டேன். உங்களோட இதயத்துக்கு போகிற வழி சொல்கிறீங்களா? இத கேட்டதும் அந்த பெண் கோபத்துல அந்த பையனை ஒரு அரைஞ்சா. ராஸ்கல், கல்யாணமான லேடிக்கிட்ட இப்படிலாம் பேசுவியா? அட, இந்த ரக்திகா வந்த பிரச்சனையால் யாரும் குங்குமம் வச்சுக்கிறதே இல்லை. அப்புறம் எப்படி ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையான்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிறது?
பிரசாந்தோட அப்பா ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை கொண்டு வந்தாரு. இந்தாப்பா பிளாக் அண்ட் ஒயிட் டிவி. இந்த காலத்துல யாரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி எல்லாம் பாக்குறாங்க? ஒருவேளை கலர் டிவியை பார்த்தா நீ எங்களை உயிரோட விட்டுருவியா? நான் ஏன் உயிரோட விட மாட்டேன்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஒன்றும் இல்லை, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. மாட்டேன். முதல்ல சொல்லுங்க. எல்லாரும் ஏன் என்னை இப்பெல்லாம் வித்தியாசமா பாக்குறாங்க? யாரும் என் கூட பேச கூட மாட்டேங்கிறாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுல, அதனால தான் அப்படி தோணுது. நீ போய் ரெஸ்ட் எடு. பிரீத்தி தூங்கிட்டா. இருந்தாலும் பிரசாந்தோட மனசுல பயம் நிறைஞ்சு போயிருந்தது. அவன் பயந்து போய் நடுநடுங்கிக்கிட்டு பிரீத்திய பார்த்துட்டு இருந்தான். ராத்திரி அமைதியான நேரம், காற்றோட சலசலப்பு. ரக்திகாவால பயந்து போய் யாரும் வீட்டை விட்டு வெளியே கூட வரதில்ல. நிக்கிதா வேலை முடிச்சு ரொம்ப லேட்டா வீட்டுக்கு திரும்பி வரா. வேகமா சைக்கிளை ஓட்டிக்கிட்டு அவ தன்னுடைய வீட்டை நோக்கி போய்கிட்டு இருக்கா. ஆனா அவளோட மனசுல ஒரு பயம் மட்டும் இருந்தது. இந்த ரத்தம், ஐயோ ராமா! நிக்கிதா பயந்து போய் ரத்தத்தை துடைக்க ஆரம்பிச்சா. ஆனா அந்த ரத்தம் அவளுடைய ட்ரெஸ்லயும் பட்டுடுச்சு. அவளோட இதயம் பயத்துல நடுங்க ஆரம்பிச்சது. எங்கேயாவது ரக்திகா வந்துருவாளோங்கிற பயம் அவளுக்கு. பிரீத்தி தூங்கிட்டு இருந்தா. ஆனா திடீர்னு அவளோட கண்கள் திறந்தது. அவளோட கண்கள்ல செவந்த நேரம் மின்னுச்சு. அவ காத்துல பறக்க ஆரம்பிச்சா. கதவு தானா திறக்க ஆரம்பிச்சது. பிரீத்தி காத்துல பறந்தபடி வீட்டை விட்டு வெளியே வந்தா. பிரசாந்த் ரொம்ப பயந்து போய் அவளை பின்தொடர்ந்து போனான். அவ இந்த நேரத்துல எங்க போறான்னு பாக்குறதுக்காக போனான். என்ன மன்னிச்சிடு, என்ன விட்டுடு, இது நேரம் கிடையாது, இது ரத்தம். பிரீத்தி ஒரு பயங்கரமான சத்தத்தோட சிரிக்க ஆரம்பிச்சா. அந்த சத்தத்தால இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. நிக்கிதா பயந்து போய் எங்கிருந்து ஓட ஆரம்பிச்சா. ஆனா பிரீத்தியோட கை தானாவே நீளமா ஆயிடுச்சு. அவ நிக்கிதாவோட கழுத்தை பிடிச்சா. அவ கழுத்தை நெரிச்சிட்டா. பிரசாந்த் இதெல்லாம் பார்த்துட்டு பதறி போயிட்டான். அப்புறம் அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சான். பிரசாந்த் பயந்து போய் வீட்டுக்கு ஓடினான். வீட்டுல முன்னாடியே பிரீத்தி உட்கார்ந்திருந்தா. ஏதோ ஒண்ணுமே நடக்காத மாதிரி. இத பார்த்துட்டு பிரசாந்த் இன்னும் பயங்கரமா பயந்துட்டான். இந்த ராத்திரில நீங்க எங்க போயிட்டீங்க? அது இல்லை, எங்கேயும் இல்லையே. ரொம்ப பயந்த மாதிரி இருக்கீங்க. சொல்லுங்க, என்ன ஆச்சு? நான் 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 எங்கே பயந்தேன்? நான் வாஷ்ரூம் போயிருந்தேன், அவ்வளோதான். அது சரி, நீ எங்கே போயிருந்த? ஐ எம் சாரி, நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? எங்கேயும் போலையே, நான் வீட்ல தான் இருந்தேன். சரி, நீ தூங்கு. பிரீத்தி தூங்கிட்டா. ஆனா பிரசாந்தோட மனசுல ஒரு இனம் புரியாத பயம் நிறைஞ்சு போயிருந்தது. அவன் ராத்திரி முழுக்க முழிச்சிட்டு இருந்தான். பயத்துல நடுநடுங்கிக்கிட்டு இருந்தான். பிரசாந்த் பப்ளி அப்புறம் தன்னுடைய அப்பா அம்மா கூட உட்கார்ந்து இருந்தான். அப்புறம் நேத்து நைட்டு நடந்த பயங்கரமான அந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருந்தான். இத கேட்டதும் எல்லாருடைய முகத்திலயும் பயம் நல்லா தெளிவா தெரிஞ்சது. அப்பா, சீக்கிரமாக ஏதாவது தாந்திரிகரை வர சொல்லுங்க, இல்லைனா ரக்திகா யாரையும் உயிரோட விடவே மாட்டா. நான் நேற்றே தாந்திரிகர்கிட்ட பேசிட்டேன். அவர் டெல்லி போயிருக்காரு, கொஞ்சம் நாள்ல வந்துருவாரு. அது வரைக்கும் ரக்திகா கிட்ட இருந்து எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ராத்திரி அமைதியான சூழல். பிரசாந்த் தன்னோட அப்பா அம்மா கூட சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அப்பதான் வீட்டுக்குள்ள இருந்து பிரீத்தி ஏதோ முணுமுணுக்கிற சத்தம் கேட்டுச்சு. ஒரு விசித்திரமான புலம்பல். பிரசாந்துக்கு இதை கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. வீட்டில் பிரீத்தி தனியா இருக்கா? இப்போ அவ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கா? பப்ளி இங்க இல்ல. ஒருவேளை பப்ளி கிட்ட பேசிட்டு இருக்காளோ என்னமோ. அப்பதான் பப்ளி வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்தா. பப்ளி வெளியே இருந்திருக்கா? அப்புறம் அவ யார் கூட பேசிட்டு இருக்கா? பிரசாந்தும் வீட்டுல உள்ளவங்களும் பயந்து போய் ரூம்குள்ள போனாங்க. ஆனா இவங்க உள்ள போனதும் தெரியாத ஒரு உருவம் அங்கிருந்து மறைஞ்சிடுச்சு. பிரீத்தி அவங்கள நோக்கி கோவத்தோட பார்த்தா. அவ கண்கள் செவந்து போயிருந்தது. எல்லாரும் பயந்து போய் ஓடினாங்க. அப்புறம் கதவை மூடிட்டாங்க. பிரீத்தி அந்த கதவை தட்டிக்கிட்டே இருந்தா. கதவை தரங்க, கதவை தரங்க, கதவை தரங்க. பிரீத்தி இந்த அளவுக்கு கத்துனதுக்கு அப்புறம் கூட யாரும் கதவை திறக்கல. பயங்கரமான சூழல் வீட்டுக்குள்ள சூழ்ந்துடுச்சு. ஒரு கொரியர் பாய் பிரசாந்தோட வீட்டுக்கு வந்தான். பிரசாந்த் அண்ணா, உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு. பிரசாந்தோட நண்பன் விஜய் ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு கிஃப்ட் அனுப்பி வச்சிருந்தான். பிரீத்தியும் அங்க பக்கத்துல நின்றுட்டு இருந்தா. இந்த தடவை என்ன அனுப்பியிருக்கான்னு தெரியலையே. இவன் எப்பவுமே வித்தியாசமான gift தானே அனுப்புவான். பொங்கல் சீக்கிரமா வரப்போகுது, அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது அனுப்பிச்சிருக்கலாம். பிரசாந்த் அந்த பாக்ஸ திறந்த உடனே அதுல கலர்ஃபுல்லான காத்தாடி இருந்தது. நிறத்தை பார்த்ததும் பிரசாந்துக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. பிரீத்தியோட கண்கள் செவந்து போயிடுச்சு. அப்புறம் அவ ரொம்ப பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சா. அவ பிரசாந்தோட கழுத்தை பிடிச்சு அந்தரத்துல நிக்க வச்சா. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. அப்பதான் தாந்திரிகர் அங்க வந்தாரு.
அவர் ஒரு மந்திரத்தை சொன்னாரு. பிரீத்தி மேல திருநீரை தூவினாரு. பிரீத்தி பிரசாந்த விட்டுட்டா. அப்புறம் மயங்கி போய் அங்கேயே கீழே விழுந்தா. நீங்க சரியான நேரத்துல வந்தீங்க. இல்லன்னா ரக்திகா பிரசாந்த கொன்னு இருப்பா. ஆமாம், இவ என்னோட ரத்தத்தை குடிக்கணும்னு நினைக்கிறா தாந்திரிகரே. நான் உங்களோட பிரச்சனைகளை கேள்விப்பட்டு தான் டெல்லியிலேருந்து சீக்கிரம் வந்தேன். தாந்திரிகரே, இந்த ரக்திகாவோட பயங்கரத்துல இருந்து எங்களை காப்பாத்திக்க ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. அவளோட ஆத்மா என் மருமகளோட உடம்புக்குள்ள புகுந்துடுச்சு. இன்னைக்கு ராத்திரி இதுக்கு ஒரு தீர்வை கண்டுபிடிக்கலாம். ராத்திரி அமைதியான நேரம். சில்லுன்ற காற்று, மிரட்டலான சலசலப்பு. தாந்திரிகர் நெருப்பை எரிய வச்சாரு. அப்புறம் பிரீத்திய அவருக்கு முன்னாடி உட்கார வச்சாரு. அவர் மந்திரங்களை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு. ரக்திகாயே மகாபூதாயே நமஹ க்ஷேத்ரஸ்ய மத்தியே நஹச்ய ரக்திகாயே ஸ்வாஹா. ரக்திகாவோட ஆத்மா பிரீத்தியோட உடம்புல வர ஆரம்பிச்சது. அவ ஒரு பயங்கரமான சிரிப்போட எழுந்தா. அமைதியோ அங்கேயே உட்காரு. யார் நீ? நான் ரக்திகா. எதுக்காக இங்க வந்த? உனக்கு என்ன வேணும்? எனக்கு ராஜா ருத்ரசிங் வேணும். ஆனா ஏன்? அவனோட ரத்தம் எனக்கு வேணும். அவனோட ரத்தத்தால நான் ஹோலி விளையாடுவேன். ஆனா ஏன்? பழி வாங்கணும். அவன் என்ன ஏமாத்திட்டான். இங்க ராஜா ருத்ரசிங்னு யாரும் கிடையாது. நீ போ. கிராமத்து ஜனங்களை தொந்தரவு பண்ணாத. நான் ராஜா ருத்ரசிங்க பழி வாங்குற வரைக்கும் நான் இங்கேயே இருப்பேன். நீ மட்டும் போகலனா நான் உன்னை கட்டி வச்சிருவேன். உன்னால என்ன கட்ட முடியாது. கட்டுவேன்னு சொன்ன வார்த்தையை கேட்டதும் பிரீத்தி தாந்திரிகரை தாக்க ஆரம்பிச்சா. ஆனா தாந்திரிகர் அவ மேல திருநீரை வீசினாரு. அதனால அவ மயக்கம் அடிச்சு கீழே விழுந்தா. தாந்திரிகர் தாயத்தால ரக்திகாவை கட்டி போட்டாரு. கிராமத்து ஜனங்க சந்தோஷத்துல துள்ளி குதிச்சாங்க. இப்போ உங்களோட கிராமத்தை விட்டு ரக்திகாவோட ஆத்மா நிரந்தரமா போயிடுச்சு. எல்லாரும் சந்தோஷத்தை கொண்டாட ஆரம்பிச்சாங்க. தாந்திரிகர் தன்னோட வீட்டுக்கு புறப்பட்டாரு. ஆனா அப்பதான் அந்த தாயத்து தானாவே உடைஞ்சது. ரக்திகா விடுதலை ஆயிட்டா. பிரீத்தி எழுந்தா. அவளோட கண்கள் சிவந்து போயிருந்தது. அவ தாந்திரிகரோட கழுத்தை பிடிச்சு காத்துல நிக்க வச்சா. ஜாக்கிரதையா இருங்க கிராமத்து மக்களே. ஒண்ணு இல்ல, இப்போ இந்த ரங்கீலாப்பூர்ல 2 ஆத்மாக்கள் அலைஞ்சுகிட்டு இருக்கு. ஒன்னு ரக்திகா, அப்புறம் இன்னொன்னு. தாந்திரிகர் இன்னொரு ஆத்மாவை பத்தி சொல்றதுக்கு இருந்தாரு. ஆனா அதுக்குள்ள அவரோட உயிரே போயிடுச்சு. கிராமத்து ஜனங்க பயந்து போய் நடுநடுங்க ஆரம்பிச்சாங்க. ரக்திகாவை தவிர இன்னொரு அந்த ஆத்மா யாரு? இந்த பயங்கரமான ரகசியம் இன்னும் அந்த கிராமத்துல மறைஞ்சிருக்கு.